முறுக்கு அவல் பொரி. அஞ்சரைப்பேட்டை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அசைவ உணவு சாப்பிட்டா என்ன அப்படின்னா உடம்பு குண்டாயிடும், கொலஸ்ட்ரால் நிறைய வரும், ஹெவியான ஃபுட்னு நினைப்போம். ஆனா அது வந்து ஒரு தப்பான ஒரு கருத்துன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா சிக்கன் ட்ரம்ஸ்டிக். இதுக்கு தேவையான ஆயிலை நம்ம இப்போ ஊத்துறோம். எண்ணெய் சூடான உடனே நம்ம இதுல வந்து பொடியா நறுக்கின வெங்காயத்தை வந்து போட போறோம். இப்ப நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. எப்போ நம்ம யூஸ்வலா வந்து ஒரே மாதிரி சமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து அது ஒரு எரிச்சலா ஒரு என்னடா அது அம்மா எப்ப பாரு இப்படியே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இந்த வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சம் கிராம்பு வந்து போடுறோம். ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. அதோட கீரை வச்ச பச்சை மிளகாய் அது ஒரு 2 போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது வதக்கிட்டே இருக்கும்போது பொடியா நறுக்கின இஞ்சி, அதோட பொடியா நறுக்கின பூண்டு. உங்களுக்கு பொடியா நறுக்கினது பிடிக்கல அப்படின்னா நீங்க இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா சில டைம் பசங்களுக்கு வந்து அந்த இஞ்சி எல்லாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாயில கடிக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வதங்குது. இப்போ இதுல வந்து பெப்பர் போடுறோம். பெப்பர் தூள் வந்து ரொம்ப ஃபைனா பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒன்றும் குத்தலமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை நம்ம போட்டுடலாம். இதை நல்லா ஒரு செகண்ட்ல 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதுல வந்து நம்ம இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக், என்னடா சிக்கன் ட்ரம்ஸ்டிக்னா என்ன யோசிக்காதீங்க, கோழியோட கால். இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த இது மசாலாலாம் கொஞ்சம் அந்த கோழியில வந்து பிடிக்கணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா. இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. இது வேகறதுக்குள்ள நம்ம அடுத்து இதுக்கு தேவையான சாஸை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே நான் வந்து இன்கிரீடியன்ஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை நான் சொல்றேன். எக்கோட வெள்ளைக்கரு, அப்புறம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், இது 3 நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக் ஒயிட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நல்லா அடிச்சுக்கணும். நம்ம இதை அடிச்சுட்டு இதுல வந்து நம்ம சாஸ் எல்லாம் ஊத்த போறோம். இது வந்து சோயா சாஸுங்க. அடுத்தது டொமேட்டோ சாஸ், அடுத்தது சில்லி சாஸ். இப்போ இதெல்லாம் நம்ம ஒண்ணா என்ன பண்ணுவோம், அடிச்சிருவோம். இப்போ இந்த சாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். சிக்கன் இங்கே வெந்துட்டு இருக்குங்க. இப்போ சிக்கன் வெந்துடுச்சுங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாஸில் டிப் பண்ணிட்டு திருப்பி பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவோம். ஓகேங்களா. இப்போ இந்த குக் பண்ண சிக்கன் வந்து ஆறிடுச்சு. ஆனால் இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன, நம்ம டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா எண்ணெய் வந்து நம்ம பாயில் பண்ணணும். ஸோ அதை நம்ம செஞ்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் பேன் ஒன்று வச்சிடும். இந்த ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெயை நம்ம முதல்ல ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாகட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரைங் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம சாஸஸ் சொன்னோம் இல்லையா, எக் ஒயிட்ல பீட் பண்ணி அதில் வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து இந்த சிக்கன் பீசஸை வந்து நம்ம டிப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நல்லா அப்படியே கோட்டிங் மாதிரி கொடுங்க. கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல நம்ம வந்து
துவைக்க போறோம். இந்த டைம்ல எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க. இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து நல்லா ரோல் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இதை வந்து எண்ணெயில பொரிக்க போறோம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே இது இந்த சாஸ்ல வந்து நல்லா டிப் பண்ணிட்டு திருப்பி அதை பிரெட் கிரம்ஸ்ல வந்து நல்லா ரோல் பண்ணிக்கணும். எண்ணெயில ஃப்ரை பண்ணுவோம். சிக்கன்ல வந்து அயன் சத்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, கேலரிஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 66% இருக்கு. ஃபேட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10% தான் இருக்கும் இந்த சிக்கன்ல. அதனால தைரியமா நீங்க வந்து சிக்கன் சாப்பிடலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணி வச்சுங்க. சிக்கன்ல பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் வந்து பசங்களுக்கு வந்து போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பசங்களுக்கு வந்து இது வந்து வித்தியாசமான டிஷ் வந்து பண்ணி கொடுங்க.